வணக்கம் சார். உன்னேன் ஐயா. சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு நான் சொன்னேன். சின்ன பையங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கானு. அவனுக்கு 42 வயசு ராதிகா. இந்த கதை முதல் முறையாக வெங்கி என்கிட்ட சொன்னப்போ என்கிட்ட அப்படியே ஒரு சீனாக சொல்லப்போ நான் கேட்டேன், வெங்கி சூர்யா இந்த சீனெல்லாம் பண்ண ஒத்துக்கிட்டாரா அப்படின்னு. ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் நடிச்சிருக்கேன், நான் எவ்வளோ ஹீரோஸை பார்த்துருக்கேன். அவங்கெல்லாம் எப்படி திங்க் பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலைனாலும் நமக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு அறிவு இருக்குது. அவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு ஈகோ இருக்கும், அப்புறம் அது இருக்கும், ஏதாவது திங்க் பண்ணுவாங்க, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு. ஷுர் தட் சூர்யா இஸ் டூயிங் திஸ் சீன்ஸ். எஸ் மேம், எஸ் ஹீஸ் டூயிங் அப்படின்னார். வாவ் அப்படின்னேன். அப்புறம் கதை கேட்டு முடிஞ்சோடனே ஃபஸ்ட்டு சொன்னது, இந்த படத்தில் உங்களுக்கு ஹீரோயின் நல்லா இல்லைன்னா இந்த படம் ஓடாது வெங்கின்னு சொன்னப்போ நோ வி வில் ஃபைண்ட் த ரைட் கேர்ள் அப்படின்னாரு. அப்போ நான் டூட் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் நான் போனப்போ நான் மமிதா பைஜுவை பார்த்தேன். ஆனால் அங்கிட்ட அவ்வளோ பேசலவங்க, ஹலோ அப்படியே போயிட்டாங்க. அப்போ சரத் சார் சொன்னார், நோ ஷி இஸ் வெரி குட், வெரி டேலண்டட், நல்லா நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்னு. அப்படியான்னு அப்புறம் படம் பார்த்தோன்னே ஷி வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அப்புறம் வெங்கி இந்த பொண்ணுக்கு இதுதான் ஹீரோயின் சொன்னோன்னே ஓகே அப்படின்னு. ஒரு வாட்டி ஒரு சீன் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ரொம்ப உங்களுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் ஆகிற ஒரு இது இருக்கட்டும், அவங்களும் ஆர்டிஸ்ட் கூட அந்த ஒரு ஃபியர் இல்லாமல் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி பண்ணி, ஏன்னா இட்ஸ் வெரி கான்வர்சேஷனல், ஒரு 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த இது இருக்கிறதுனால மமிதா ஆஃபீஸுக்கு. ஸோ சீன் பேப்பர் கொடுத்தாரு. 2 பேரும் அந்த சீனை படிச்சுட்டா இது படிச்சுட்டு உட்காந்து 2 பேரும் அந்த சீன் சொல்ல ஃபஸ்ட்டு பேஜ் படித்தோன்னே நான் வச்சுட்டேன். ஓகே வெங்கி கரெக்ட் ஹீரோயின், ஷீ இஸ் வெரி குட், நல்லா கிராஸ்பிங் பவர், ஷீ இஸ் ஆக்டிங் வெரி வெல் அப்படின்னு சொல்லி போயிட்டேன். இந்த படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, எல்லோரும் சீன்ஸை பார்த்துருக்காங்க, ரசிச்சிருக்காங்க. எல்லா விதமான கமெண்ட்ஸ் அண்ட் ஆல் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். நான்லாம் சரத் சாரோட நான் இந்த படம் பார்த்தப்போ அவர் எப்போவுமே ஒரு படத்தை ரொம்ப கிரிட்டிக்கலாக பார்ப்பார். இல்லை இந்த இடம் நம்ம பெட்டராக பண்ணியிருக்கலாம், அது இப்படி பண்ணியிருக்கலாம். The first time he saw film, I loved the film. I've never heard him say that. He said, I loved the film. I loved it. And he was explaining the film, but then I told him, இல்லை நீ திடீர்னு செத்து போயிட்டா எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்படின்னு. I said, because you know me, you're saying all that. But unless அந்த ஹீரோ he's a character who's only obsessed with his mother. அவங்க அம்மா தான் அவனுக்கு உலகம், யாருமே கிடையாது. தட்ஸ் வை ஹி டசன்ட் மிங்கிள் வித் எனிபடி வெரி ஈஸிலி. அவர் அப்படியே ஒரு எலுஃபாகவே இருப்பார். அந்த ஹீ ஹேட் டு கெட் அ கிக் இன் இஸ் கட். அந்த ஷாக் வந்த உடனே ஹீ ஸ்டார்டட் ஓப்பனிங் அப். அடுத்த உறவுங்களுக்கு அவர் மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அம்மா சொன்னாங்க, நீ அவங்கள பார்த்தா சிரிக்கணும், நீ அவங்கள பார்த்தா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஷாக் எலிமெண்ட்டுக்கு அது வந்தது அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி பேசினாங்க. பட் ஐ ஃபீல் தட் you did the perfect. Venki, I must talk about you. You were so good, Venki. நான் லக்கி பாஸ்கர் பார்த்து I really loved the film. பட் இந்த படத்தில் ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டிங். எப்போவுமே கமல் சார் என்கிட்ட நேற்று கூட அவரை பார்த்தேன். இன்டெலிஜென்ட்டாக எழுதுறதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் ஆரம்பிக்கணும். வி ஷுட் டூ ஸ்க்ரீன் ரைட்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு மீட் வைக்கணும், எல்லாரும் உட்காந்து கலந்து இந்த ஸ்க்ரீன் ரைட்டிங் பற்றி எப்படி எடியூகேட் பண்ணுங்கிறது நிறைய பண்ணணும்னு. பட் யூ ஏஸ்ட். நான் வெங்கியும் பார்த்து அப்படி தான் நினச்சேன், சின்ன பையன் எவ்வளோ திறமை இருக்குது. நேற்று சிவகுமார் அண்ணன் ஃபோன் பண்ணார், 1 மணி நேரம் பேசினார். ஏங்க என் அண்ணன் எனக்கு பேசுகிறாரு. நான் சொன்னேன், சின்ன பையங்க எவ்வளோ அழகாக எழுதியிருக்கானு. அவனுக்கு 42 வயசு ராதிகா. அவர் டப்புன்னு, அவன் சின்ன பையன் கிடையாது. நான் சொன்னேன், அப்படியா, அவனுக்கு கல்யாணம் கூட அவளை தெரியுமான்னு. நான் இவ்வளோ நேரம் படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட, எனக்கு தெரியாத விஷயம்லாம் அவர் சொல்கிறார். கல்யாணம் கூட அவளை 42 வயசு எப்படி பண்ணியிருக்கா பார்த்தியா அண்ணா, அவன் நல்லா பண்ணியிருக்கான்னு சொல்லிடுறேன். அது என்னண்ணா இவ்வளோ கதையெல்லாம் சொல்கிறீங்கன்னு. இல்லை அவன் ஜீனியஸ், அவன் நல்லா பண்ணியிருக்கான், ரொம்ப பிரமாதமாக. எனக்கு இது ரொம்ப புதுசாக இருந்ததா, எனக்கு என்னடா இது அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு. நான் சொன்னேன், அண்ணா நான் கொஞ்சம் உங்களுக்கு தான் ஞாபகம் அதிகம், பட் நீங்கள் ஒரு படம் பண்ணியிருக்கேன்,
அந்த படம் பேர் வந்து அவள் அப்படித்தான் நினைக்கிறேன். அவள் அப்படித்தான் இல்லை, இன்னொரு படம். அந்த படத்தில் ஸ்ரீபிரியா, சிவகுமார், என்ன படம், அவன் அவள், அது கரெக்ட், லக்ஷ்மி மேடம், அவங்க 3 பேரும் நடிச்சிருப்பாங்க. இட்ஸ் அபவுட் சரகேசி இன் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட். அப்புறம் அவர் சொன்னோன்னா அவர் ஃபுல் கதை எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அந்த சீனில் நான் வருவேனா, அந்த வந்த உடனே அந்த ஸ்ரீபிரியா போய் பார்ப்பேன், அங்கேருந்து வில்லங்கண்டா, அங்கேருந்து பிடிச்சதுன்னா அண்ணா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், போயிட்டு வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன்னு வச்சுட்டேன். ஐ வாஸ் ஆக்சுவலி கோயிங் இன் ஃபார் அ ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளே ஒரு ஃபீலிங்கை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல குடும்ப படம் அப்படின்னு நான் பார்த்தது வந்து சூரிய வம்சம். அந்த டைமில் ஐ தாட் இட் வாஸ் அ லவ்லி ஃபேமிலி. இன்றைக்கி கூட அண்ட் ஆஃப்டர் தட் ஐ லவ் த மூவி. மமிதா அகெயின், யூ பிகம் அ ராக் ஸ்டார், யூ ஆர் ராக்கிங் அண்ட் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் always. And Surya the one. நான் நிஜமாவே ஐ ஃபீல் மோர் ப்ரவுட் ஆஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு see him. ஏன்னா அவருடைய க்ரோத்தை பார்த்துருக்கேன், அவர் பட்ட கஷ்டங்கள் பார்த்துருக்கேன். கஷ்டம்னா நீங்கள் வந்து பண கஷ்டம், நான் ரோட்டில் படுத்தேன், நான் வந்து மூட்டை தூக்குனேன், அந்த கஷ்டம் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபார்மேட் ஆல்டுகெதர். அது நிறைய பேர் சினிமாவில் கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. பட் ஒரு மனப்போராட்டத்துக்குள்ளே அந்த கஷ்டம் இருக்குது பாருங்கள், தட் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் பிகாஸ் இட் அஃபெக்ட்ஸ் யூ சைக்கலாஜிக்கலி. அந்த மனப்போராட்டத்திலேருந்து சூர்யா ஜெயிச்சது வந்து உண்மையிலே கிட்ட இருந்து பார்த்த எனக்கு உண்மையிலே அவரை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. வாட் அ வண்டர்ஃபுல், பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. நான் ஒரு 10 நண்பர்கள்கிட்ட இதை பற்றி பேசலாம், அந்த மாதிரிலாம் சூர்யா கிடையாது. ஹி டசன்ட், அவர் ரொம்ப ரேராக பேசுவார். அது மட்டும் இல்லை, ரொம்ப சில பேர்கிட்ட தான் நல்லா பேசுவார். ஸோ ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ ஹூம் இஸ் டாக் டு ஹிம் அ லாட். ஐ ஷுட் டெல் ஹிம் நோ, இப்படி பண்ணுப்பா, அப்படி இரு. You know, we've had lot of conversations. So Surya, I'm so proud of you, Surya. You look so handsome. You look so gorgeous in the film. I was like, so nice. I missed his heartbeat when I saw him. He was so cute. I loved him in Varanam Aayiram. அந்த வாரணம் ஆயிரத்துக்கு அப்புறம் இவ்வளோ அழகான சூர்யாவை, ஆஃப்கோர்ஸ் ஒரு கேரக்டர் வித்தியாசமான கேரக்டர், பட் இதில் அவர் வந்து ரொம்ப அழகாக இருந்தார். அண்ட் உண்மையிலே பிரமாதமாக நடித்தார். யூனோ அது ரொம்ப ஃபைன் பேலன்ஸ். நான் ஏன் இதை சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நடிப்புங்கிறது வந்து எங்களுக்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால நான் சொல்ல எனக்கு அந்த உரிமை இருக்குதுன்னு நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கேரக்டர் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சிரிச்சானா தப்பாக போயிடும், இட் வில் கோ ராங். இப்படி போனாலும் தப்பாக போயிடும். அது ஒரு ஃபைன் பேலன்ஸ். அந்த இடத்துல இவ வந்து சொல்வா, நீ எங்கேயோ வெளியூர் போவியாமே மாதம் கடைசி ஆனான்னு. நானும் ரெட்டியும் ஷாக் ஆகி நிற்போம். சூர்யாவோட எக்ஸ்ப்ரெஷன் அந்த இடத்துல இஸ் ப்ரைஸ்லெஸ். இட்ஸ் நாட் எவ்ரிபடி ஹூ கேன் கேரி இட் ஆஃப் ஸோ வெல். அப்படியே அப்படிம்பாரு. ஏன்னா இது எங்கே வேஷி கோயிங் அப்படிங்கிறது அவருக்கு தெரியல. ஸோ யூனோ ஆல் தீஸ் லிட்டில் திங்ஸ், I'm so happy and we are so lucky more than anything. படம் பெரிய வெற்றிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதை செய்யறதுக்கு, அதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் இருந்தார். வம்சி காரு வந்து வண்டர்ஃபுல் ப்ரொடியூசருங்க. அவர் கம்பெனியில் நான் 2-3 படம் தெலுங்கு படம் பண்ணியிருக்கேன். இந்த படம் பண்ண போகும்போது வண்டர்ஃபுல் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் ஒரு காஸ்டியூம்லேருந்து, ஒரு கேமராலேருந்து, லைட் அசிஸ்டன்ஸ்லேருந்து எல்லாருமே ஒரு ஃபேமிலியாக பழகி இந்த வெற்றியை கொண்டாட போகும்போது உண்மையிலே மனசுக்கு நிறைவாக இருக்குது. ஏன்னா நாட் எவ்ரிடே வி கெட் டு டூ திஸ். வெற்றிகள் நிறையா பார்த்தாலும் அது ஒரு வண்டு மாதிரி. சில டைம் பறக்க போகும்போது சந்தோஷமாக இருக்கும், தேனு குடிக்க போகும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ஆனால் அது கொட்டும் அந்த வண்டு. ஸோ சக்ஸஸ் இஸ் த சேம் திங். அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அவரை வந்து டங்குன்னு கொட்டும். ஸோ we need to be a little aware on that. ஃபுல்லாக மாஸ்க் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்கணும். அப்படியே வணக்கம் சார், உன்னே ஐயா. Anyway, thank you Venki for this beautiful role.